வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்கள் வீட்டில் எல்லா வளமும் நலமும் சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இப்போ நம்ம கொஞ்ச நாளாகவே மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி ரிலேட்டட் டிப்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் நம்ம வந்து நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச், அந்த ஒரு மந்த்தே ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, இன்னொன்று 50-30-20 பட்ஜெட்டோட இது முக்கியத்துவம். அதுக்கப்புறம் வந்து போன வீடியோவில் வந்து நம்மளோட டைம் எவ்வளவு வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். யூஸ்வலாக என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இந்தியாவிலலாம் வந்து சேலரி இருக்கும். இங்கே நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். இங்கே வந்து சேலரி வந்து எங்களுக்கு வந்து 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வரும். இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெண்ட்லாம் வந்து வீக்லி ரெண்ட் இங்கே ஆக்சுவலாக. ஸோ இந்த வீக்லி மெத்தட் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு லைஃப்பில். அதை தான் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். ஆனால் அதோட ஒரு எஃபெக்டிவ் மெத்தடும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்மளோட மந்த்லி மாத துவக்கத்தில் வந்து நமக்கு வந்து இது வருதுன்னு வச்சுப்போம், நம்மளோட சேலரி வருதுன்னு வச்சுப்போம். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஒரு பல்காக வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வீக் வந்து அந்த அமௌண்ட் வந்து அப்படி குறைஞ்சிட்டே வந்துட்டு கடைசி வீக்கில் வந்து நம்ம வந்து எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு போராட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். நீங்கள் வந்து 50-30-20 அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பட்ஜெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நீட்ஸில் வந்து ஃபிக்ஸ்டு நீட்ஸை வந்து கண்டிப்பாக மாற்ற முடியாது. அந்த ஃபிக்ஸ்ட் நீட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து நம்ம வீக் 1ல் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது வந்து நீட்ஸ்லேயே வேரியபிள் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இது ரெண்டையும் வந்து கம்மி பண்ணால் நம்ம வந்து எஃபெக்டிவாக அந்த மந்த் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நம்மளால் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸோ நான் வந்து இந்த ஃபனலில் எதுக்கு போட்டிருக்கேன்னா, முதல்ல ஃபனலில் வந்து நிறைய மணி இருக்கிற மாதிரி இருக்கும். வந்து மாத கடைசி வர அந்த நமக்கு வந்து இந்த காசோட புழக்கம் வந்து நிறைய கம்மியாகும். இது வந்து ரொம்ப நார்மல் சிச்சுவேஷன் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது. அது வந்து நம்ம எப்படியும் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ரிவர்ஸ் லாஜிக் மாதிரி நம்ம பார்த்து எப்படி கொஞ்சம் நம்ம அதை மாற்றி பார்க்கலாமான்னு ஒரு சின்ன ஒரு ட்ரையல் எக்ஸசைஸ் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபனலையே நம்ம வந்து திருப்பி போட போகிறோம். அதுதான் வந்து இந்த மெத்தட். இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீக் 1 வந்து நம்ம வந்து வீக் 4ல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதை மாதிரி வீக் 1 வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து அதை மாதிரி வீக் 2, அப்புறம் வீக் 3, அப்புறம் வீக் 4ல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு என்னென்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வாண்ட்ஸ் இருக்கும்ல, கண்டிப்பாக அப்படியே ஒன்றுமே செலவு பண்ணாமல் நமக்கு அப்படி இருக்க முடியாது. கொஞ்சம் வாண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ வந்து அந்த மாதிரி இதை வந்து வீக் 1ல் வைக்காமல் 4ல் வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கடைசி மாதத்தில் கடைசி வாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வீக் 1ல் தான் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து மாதம் ஃபுல்லாக பிளான் பண்ணாமல் வீக்லி நீங்கள் பிளான் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வீக்லி பிளான் அப்படின்னா வீக்லி மெனு பிளானிங், வீக்லி க்ராசரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் வீக்லி பண்ணுறது. மந்த்லி வந்து நிறைய பேர் வீட்டில் மாதம் தொடக்கத்திலே பொருள் இருக்கோ இல்லையோ அதே செட் ஆஃப் லிஸ்ட், அதே ப்ராடக்ட்ஸை போய் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் இருக்கும் வீட்டில், அதையே ரீயூஸ் பண்ணியிருந்துக்கலாம். அது பண்ணாமல் புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைப்போம் க்ராசரிக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதனால் வந்து வீக்லி பிளான் பண்ணுங்கள் எதுவுமே என்ன விஷயமா இருந்தாலும். ஸோ அந்த 7 days தான் ஃபஸ்ட்டு வீக்குக்கு நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பிளான் பண்ணுறதுனால பெருசாக வந்து யோசிக்க வேண்டாம். அந்த 7 நாளைக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கு என்ன வேணுங்கிறது மட்டும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுதான் வந்து பிளானிங் வீக்லி
நீட்ஸ்க்குள்ளதெல்லாம் இப்போ சப்போஸ் ரெண்ட் வந்து நீங்கள் இல்லாட்டி இஎம்ஐ பே பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மாத துவக்கத்துலேயே பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் நீட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண தான் செய்யும். அது வந்து நம்மளுடைய இந்த எக்ஸசைஸில் வந்து அதை வந்து நம்ம இன்க்ளூடே பண்ண முடியாது. அதுக்குன்னு டேட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பே பண்ணி தான் ஆகணும். நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறது வந்து நீட்ஸ்லே வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் க்ராசரி வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது இந்த மாதிரி நீடாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம வந்து ஒரு மாதமும் டிஃபர் ஆகிற அந்த மாதிரி அமௌண்ட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து நம்ம வந்து இன்டென்ஷனலாக நம்ம வந்து பிளான் பண்ணி வாங்குற மாதிரி நம்ம வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மேஜராகவே ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் வந்து இன்டென்ஷனல் அண்ட் மைண்ட்ஃபுல் லிவிங். ஜென்ரலாக போயிட்டு ஒரு ஸ்டோரில் போயிட்டு ஓகே இது நமக்கு தேவைப்படும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கும் இன்டென்ஷனலாக பிளான் பண்ணி இப்போ வாங்கிட்டு வர்றதுக்கும் தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அது நீங்கள் வந்து ஒன்றா ஒரு சின்ன இதில் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து தெரியும். அதுதான் வந்து பிளானிங் வீக்லி. நீங்கள் வந்து வீக்லி பண்ணுங்கள். இப்போ ஸோ ஒரு மாதத்துக்கு 4 வீக்னால் 4 வாரமாக பிரிச்சுட்டு வீக்லி முடிஞ்ச வரைக்கும் வீக்லி பண்ணுங்கள். சில இதெல்லாம் மந்த்லி பர்ச்சேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேர் அரிசி வந்து பல்காக வாங்குவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சீப்பாக இருக்குது, ஆனால் அது வந்து கெட்டு போகாமல் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் தான் பெஸ்ட்டு டெசிஷன் மேக்கர். உங்களுக்கு வந்து தெரியும் ஆக்சுவலாக இது வந்து லாபகரமாக இருந்துச்சுன்னா இதை நம்ம வாங்கிக்கலாம் பல்காக. இது வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம வேஸ்ட் ஆகிடும்னா தயவுசெய்து பல்க்லாம் வாங்காதீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷாப் அட் ஹோம் ஃபஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வீட்டிலே நிறைய நம்மளுடைய ப்ரீவியஸ் மந்தில் உள்ள பொருட்கள், அதாவது மளிகை சாமானோ இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி, பழங்கள், அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற திங்ஸை வந்து முதல்ல செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சோ அதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு எதெல்லாம் இந்த கரண்ட் மந்த் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு, இப்போ க்ராசரி ஷாப்பிங் அப்படின்னா நமக்கு வீட்டில் ஏற்கனவே இருக்கிற மளிகை ஜாமானை வச்சு நம்ம என்ன மீல் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். வீக் 1 வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஷாப்பிங் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் நமக்கு வந்து அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து நம்ம வந்து ஏற்கனவே வேண்டாத பொருட்கள்லாம் தூக்கி போடுறது, அதாவது டீக்ளட்டரிங் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸ், அதாவது மளிகை ஜாமான், மற்றபடி க்ளீனிங் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன நம்ம வந்து அத்தியாவசியமாக வாங்குவோமோ அதெல்லாம், பியூட்டி ப்ராடக்ட்ஸோ இல்லாட்டி ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பொருள் வாங்குவோமோ அது எல்லாமே ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு வீக் 1 வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வீக் 1 வந்து மோஸ்ட்லி டீக்ளட்டரிங் எக்ஸிஸ்டிங் ஐட்டம்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் ஃபுட் ஐட்டம்ஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு ஐட்டம் நம்மளுக்கு தேவையான ஐட்டம் நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாங்க போகிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து வாங்காமல் ஃபஸ்ட்டு வீட்டிலே நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறது, அதை வந்து பாருங்கள். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம வீக் 1 நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பிங்கை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறோம். அதுதான் ஷாப் அட் ஹோம் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இது என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா என்னென்னலாம் நமக்கு வாண்ட்ஸ், அதாவது நம்மளுடைய நீட் இல்லாமல், அத்தியாவசியம் இல்லாமல் நம்மளுடைய வாண்ட்ஸ் இருக்கும். வாண்ட்ஸ் என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட், சினிமாவுக்கு போகிறது, வேறு எங்கேயாவது மாலுக்கு போகிறது, அந்த மாதிரி வேறு ஏதாவது நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போகிறது. அந்த மணி வந்து ஜஸ்ட் ஃபார் நம்மளுடைய ஃபன் அண்ட் ப்ளஷருக்கு தான், நம்மளோட தேவை கிடையாது. நம்ம ஆனால் ஒரு ஜஸ்ட்டு வந்து நிறைய பேர் நம்ம வீக்கெண்ட் ஆனால் வெளியில் போகிறது யூஷுவல் தான். அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 4வது வீக்குக்கு நம்ம வந்து புஷ் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி
ஆசைகளுக்கோ இதுக்காகவும் நம்ம வெளியில் போகிறத என்டர்டெயின்மெண்ட் தேட்டருக்கு போகிறது, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்க போகிறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு மாலில் போய் ஏதாவது சும்மா பர்ச்சேஸ் பண்ணுறது, இல்லாட்டி ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி எதுனாலும் ரெஸ்டாரண்ட் போகிறது எல்லாமே தான். அதெல்லாம் வந்து தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் 4th வீக்கு நம்ம 4th வீக்கில் அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புஷ் பண்ணணும். அது வந்து அடுத்த மெத்தடு ஃபாலோ பண்ண வேண்டியது. அது ஸோ சிம்பிள் தான். 3 ஒன்று வந்து பிளான் வீக்லி, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்க ஐட்டம்ஸை வீட்டுக்குள்ளே ஷாப்பிங் பண்ணுறது, 3வது வந்து நம்மளுடைய ஆசைகள் எல்லாத்தையும் 4வது வாரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுறது. இந்த 3 மெத்தடை மட்டும் சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இதில் என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப வந்து வீட்டில் இருக்க முதல்ல திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணுறனால நம்ம வந்து எதையுமே ஐயோ நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கும். நம்ம இனிமேல் நம்ம 4th வீக் போகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இப்படி நீங்கள் 3 வீக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4th வீக் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணி உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு வேல்யூபிளாக தெரியும். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட மணியோட வேல்யூவை தெரிஞ்சு நீங்கள் வந்து அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நம்மளோட வாண்ட்ஸ்க்காக. கண்டிப்பாக வாண்ட்ஸ்க்காக போங்க. வீக் 4ல் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் அ லைஃப் சேஞ்சிங் திங். போக போக இந்த மாதிரி மெத்தடை ஒரு மாதத்துக்கு நார்மல் ஃபனல், ஒரு மாதத்துக்கு ரிவர்ஸ் ஃபனல், இப்படி மாற்றி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது எஃபெக்டிவாக உங்களுக்கு லைஃபுக்கு செட் ஆகுதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட காமெண்ட்ஸ் அனுப்புங்க. ஸோ தட் எனக்கும் தெரியும் மக்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த கண்டென்ட் என்ன வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.